ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு buttertoghee. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இதையா சொல்ல போகிற அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம். ஆனால் சொன்ன உடனே எல்லாருடைய நாக்குலையும் எச்சில் ஊறுற அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபிங்க இது. இங்கே பாருங்கள், கண்டுபிடிச்சிட்டிங்களா? பழையச்சோறு. இந்த பழையச்சோறு இருக்குங்களே, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இன்றைக்கி இதில் என்னென்னலாம் சத்துக்கள் இருக்குது, எப்போ இதை சாப்பிட்டா நல்லது, எவ்வளோ நேரம் ஊறுனா உடம்புக்கு நல்லது, எவ்வளோ அதுக்கு மேலே போனால் கெட்டது, அப்புறம் இதை கொஞ்சம் ரீமேக் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் கூட சூப்பராக இருக்கும். அதோடய சத்துக்கள் வீணாகாமல் நம்ம பழைய சாதத்தில் கொஞ்சம் வதக்கி சாப்பிடுவோம், அப்புறம் அப்படியே கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் கொஞ்சம் அதில் ஆல்ட்ரு பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக இருக்கும். கடைசி வர வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஊர் பழைய சோத்தோட அருமை பெருமையை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பழைய சாதம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஊறணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி வடித்த சாதம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு தண்ணி ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு தண்ணி ஊற்றுறது தான் கணக்கு. அந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கரெக்டாக 15 மணி நேரம் வர அது பழைய சாதம் அமிர்தம்னு வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வர கண்டிப்பாக புளிச்சிருந்துச்சு, அது தண்ணி ஊற்றி இருந்துருந்துச்சு அப்படின்னா சூப்பரான கரெக்டான பழைய சாதத்தோட பதம் அதுதான். அப்போ பார்த்திங்கன்னா அந்த சாதம் குழஞ்சி போகாது, அப்படியே நெத்து மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். 15 மணி நேரம் வர அது உள்ளே இருக்கிற மருத்துவத்தன்மையும் மகத்துவமும் மாறாமல் இருக்கும். அதுக்கு மேலே ஆச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச கணக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட சத்துக்கள் குறைய ஆரம்பிக்கும், அது அப்படியே ரீடைரக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். நமக்கு நல்லதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கெடுதல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ 15 மணி நேரம் தண்ணி ஊற்றுனதுலேருந்து 15 மணி நேரத்துக்குள்ளே அந்த பழைய சோத்தை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்படி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான சத்துக்கள் எவ்வளவோ கிடைக்க போகுது உங்களுக்கு. என்னென்ன சத்து தான் இருக்குது, சத்துன்னு சொல்கிறியே, என்ன சத்து இருக்குது இந்த பழைய சோத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எப்போ சாப்பிட்லான்றதும் ரொம்ப முக்கியம். அதில் ஃபஸ்ட்டு என்ன சத்து இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மெயின் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலச்சிக்கலால் அவதிப்பட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வரப்பிரசாதம், வேறு ஒன்றுமே வேணாங்க, இந்த பழையச்சோறு போதும். அவ்வளோக்கு அவ்வளோ நார்ச்சத்து நிறைஞ்சதாக இருக்குது. அதே மாதிரி பிளட் ப்ரெஷர், ஹை பிபி இருக்குது, லோ பிபி இருக்குதுன்னு ரொம்ப கோவப்படுறாங்க பாருங்கள். அந்த மக்களுக்கு டெய்லி ஒரு கப்பு பழைய சாதத்தை கொடுங்க, கோவமெல்லாம் தானாக தணிஞ்சு போயிடும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதான விஷயங்க இது. வயிற்று புண்ணால் அவதிப்படுறாங்களா, அவங்களுக்கும் இந்த பழைய சோத்தையே கொடுங்க, அது கூட ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பழைய சாதம் அவ்வளோ நல்லது பார்த்துக்கோங்க. அல்சரை தீர்க்கக்கூடியது. நம்ம மணத்தக்காளி கீரை ஊர் பக்கத்தில் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் மணத்தக்காளி கீரை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் எந்த கீரையும் வேணாம், ஒன்றும் சமைக்கவும் வேணாம். ஆனால் அந்த பழைய சோறே மிகப்பெரிய டானிக் உங்களுக்கு. அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விட்டமினில் பார்த்திங்கன்னா B6, B12 அப்படின்னு சொல்லி ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய விட்டமின்னு சொல்கிறது அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அதுவும் கூட அந்த பழைய சாதத்தில் நிறையவே இருக்குது. லட்சக்கணக்கான நல்ல பாக்டீரியா இருக்குது பார்த்துக்கோங்க இதில். இப்போ தயிர் புளிக்கணுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த நல்ல பாக்டீரியா ஆக்டிவேட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இயல்பாகவே வெறும் தண்ணியை மட்டுமே வச்சு லட்சக்கணக்கான பாக்டீரியா, நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல பாக்டீரியாவை உற்பத்தி பண்ணுற திறன் நம்ம ஊர் பழைய சோத்துக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ என்னென்னமோ புதுசாக வைரஸ் வருதுன்றாங்க, இது வருதுன்றாங்க, அது வருதுன்றாங்க. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம ஊர் பழைய சோறே போதும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, காலையில் ஒரு கப்பு பழைய சோறு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுறுசுறுப்பு தானாக வரும். நம்ம ஊரில் தாத்தா பாட்டியெல்லாம் இதை சாப்பிட்டு தான் இவ்வளோ காலம் வரைக்கும் கூட ஆரோக்கியமாக இருந்துகிட்ருக்காங்க. அதனால் நம்மளும் கூட பழைய சாதத்தை இனிமேல் இலக்காரமாக நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் குடிச்சிக்கோங்க. கரைச்சி குடித்தாலும் சரி, இல்லை நான் இப்போ இனிமேல் சொல்ல போகிற மாதிரி நீங்கள் செஞ்சு குடிச்சிங்கனாலும் சரி, அது கூட நான் சொல்கிற இந்த பொருளெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கூட இதோட சுவை கூட இவ்வளோ தூக்கலாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பாக. இதுவும் இந்த பழைய சாதத்தோட ஒரு 2 ஸ்பூனு தயிர் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மேல் லோகத்துலலாம் ஏதோ அமிர்தம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் நமக்கு தெரிஞ்ச இந்த லோகத்தில் இருக்க அமிர்தம் என்ன அப்படின்னா இந்த பழைய சோறு தான். ஸோ இதை எங்கேயும் விட்டு கொடுத்துறாதீங்க, விட்டுறாதீங்க. இரும்பு சத்து அவ்வளோ இருக்குதுங்க இதில். பேரிச்சம்பழம் சாப்பிடு, அது சாப்பிடு, இது சாப்பிடுன்னு எவ்வளோ சொல்கிறோம். இரும்பு சத்துவும் புரதமும் அவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா இதில். எத்தனை முட்டைகளுக்கு புரதமும் இருக்குது, இரும்பு சத்தும் இருக்குது, எல்லாமே இருக்குது இதில். ஸோ நம்ம பழைய சாதத்தை விட்டு கொடுக்காம தைரியமாக கூச்சப்படாமல் சாப்பிடுங்க.
இதை தான் வந்து இப்போ பேக்கெட்டில் போட்டு டப்பாவில் போட்டுன்னு மேல்நாட்டுக்காரவங்கெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்னடானா இதெல்லாம் விட்டுவிட்டு அவங்க ஊர்லேருந்து கொண்டு வந்த பீஸாவையும் பர்கரையும் அவ்வளோ விரும்பி சாப்பிட்டுட்ருக்கோம். அதெல்லாம் விட நம்ம ஊர் பழைய சோத்தோட மகத்துவம் அவங்களுக்கு தெரிஞ்சதை விட நமக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவுன்னு கூட வச்சுக்கோங்க. நீங்கள் நான் சொல்ல வர்றது இப்போ கடைசியாக என்ன அப்படின்னா, புரதம், இரும்பு, பொட்டாசியம், நார்ச்சத்து, விட்டமினில் வந்து B6, B12, அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லி இத்தனை சத்துக்கள் இருக்குது. உடல் உஷ்ணத்தை குறைக்கும், நார்ச்சத்தில் இருக்கிறதுனால மலச்சிக்கலை நீக்கும், பிளட் ப்ரெஷரை சீராக்கும், அதே மாதிரி அல்சர் வந்து சரியாக போகும். எந்த கெட்ட விஷயத்தையும் நம்ம உடம்புக்குள்ளே அவ்வளோ சீக்கிரத்தில் நுழைய விட்டுறாது. ஸோ பழைய சாதத்தை கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் எல்லோரும் ஏளனமாக பார்க்காம சாப்பிடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாங்க இதில் என்னென்ன சேர்த்து நம்ம வந்து ஒரு நியூ டிஷ்ஷாக இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை வந்து எடுத்துக்கோங்க. சட்டி இருந்துச்சுனாலும் சட்டியில் போட்டும் நீங்கள் வந்து கடைஞ்சிக்கலாம். அதில் உங்களுக்கு பழைய சோத்தோட காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் வந்து ஒரு 3 மிளகாய் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் 4 துண்டாக அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பிடிக்கும்னா ஒரு கொத்தில் ஒரு 3-4 இலை மட்டும் கருவேப்பிலை கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெய்ய நாளைக்கு சூப்பராக இருக்குங்க, நம்பி செஞ்சு குடிங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா பழைய சோறு, இதெல்லாம் சேர்க்குறதுனால சத்து குறையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையாது, அருமையாக இருக்கும். பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து அது கூடயே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட பூலோக அமிர்தம் தயாராகிருச்சு. மறக்காமல் நீங்கள் எல்லோரும் இதை வந்து வீட்டில் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதே சமயத்தில் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை வந்து தொட்டுக்கிட்டே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் சொல்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து சேரும். இப்படி வந்து அலங்காரமாக இருந்தால் தானே நமக்கும் பிடிக்கும். இதில் வந்து முழுசாக அரைபெறக்கூடாது. ஆனால் அந்த சாதமோ இல்லை நம்ம போட்ட பொருளோ ஒன்றும் பாதியமாக அரைஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அருமையாக இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.